குற்றால தென்றலும் தென்பொதிகை சாரலும் தவழ்ந்து விளையாடும் இந்த வடக்கு சென்னையிலே மேல்நிலைப்பள்ளியில் அருமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த குழந்தைகள் தின விழாவிற்கு தலைமை தாங்கி கடமை காரணமாக நம்மிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு சென்றிருக்கும் நமது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்து உங்களையும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர்களான நமது சிறப்பு விருந்தினர்களையும் தன் பணி ஆசிரியர் பணி இதனை செவ்வனே செய்து நமது எதிர்காலத்தினை குழந்தைகளின் எதிர்காலத்தினை வளமாக ஆக்குவோம் என்று சூளுரைத்து செயலிறங்கிக் கொண்டிருக்கும் நமது ஆசிரியர் பெருந்தகைகளையும் இந்தியாவின் எதிர்கால நட்சத்திரமாக விளங்கிக் கொண்டிருக்கும் உங்களது தாய் தந்தையின் கனவுகளை நினைவாக்க காத்துக் கொண்டிருக்கும் இந்த எதிர்கால அக்கினி குஞ்சுகளையும் வணங்கி எனது குழந்தைகள் தின விழாவின உரையிலே குழந்தைகள் தினம் இது எதுக்குமா வந்துச்சு, ஏன் இதை கொண்டாடிட்டு இந்த பர்பஸ், இந்த விழாவோட பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 1925ஆம் ஆண்டு ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய மாநாட்டு சபையில ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அதுல பல முடிவுகள்ல ஒண்ணு, குழந்தைகளுக்கு அதோட நலன் சேர்ந்து நம்ம ஒரு விழா கொண்டாட முடிவு எடுத்தாங்க. அதுதான் குழந்தைகள் தின விழா. அது உலகம் ஃபுல்லா கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அது ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு வசதியான தேதிகள்ல அந்தந்த விழாவை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா நம்ம நாட்டு பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த நாளான நவம்பர் 16 இன்றைய தேதி, இதெல்லாம் 1959 நாம கொண்டாட ஆரம்பிச்சோம். இதுதான் குழந்தைகள் தினம். இந்த உலக குழந்தைகள் தினம் அது நவம்பர் 20ஆம் தேதி 6 நாள்ல வரும். இந்த உலக குழந்தைகள் தின நாள்ல அவங்க ஒரு 3 தீர்மானம் போட்டாங்க. அதுதான் முக்கியம். குழந்தைகள் தினத்தை உட்கார வச்சு நம்ம ஒரு ஸ்பீச் கொடுத்து அதை ஒரு இனிப்பு கொடுத்தா அது போதுமா? அது காணாது. ஜெனீவால சொன்னாங்க, அப்போது அறிஞர்கள் சொன்னாங்க 3 தீர்மானங்கள் ரொம்ப முக்கியமான தீர்மானம். அந்த தீர்மானத்தோட அடிப்படையில தான் இன்னைய வரைக்கும் ஒவ்வொரு நாட்டிலையும் அது கொண்டாடப்பட்டு இருக்கு. நம்ம நாட்டிலையும் அதுல முக்கியமான முதல் தீர்மானம் குழந்தைகளின் நலன், குழந்தைகளின் கல்வி, குழந்தைகளின் பாதுகாப்பு, இதை உறுதி செய்யணும். 2வது, இந்த குழந்தைகளுக்கான ஒவ்வொரு குழந்தைகளையும் நம்பிக்கையுடனும் திறமையுடனும் வளர்க்க உதவ வேண்டும். இந்த நாள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு குழந்தைகளுடைய நம்பிக்கையையும் திறமையையும் வளர்க்கறதுக்கு இந்த நாள் உதவி செய்யணும். 3வது, அவர்களுடைய பொறுப்பை உணர வைக்கணும். இந்த 3 தான் இந்த நாளோட முக்கியமான நாள். இதை வலியுறுத்துறதுக்காண்டி தான் இந்த விழா கொண்டாடப்பட்டு இருக்கு. இதுல கல்வியை பத்தி முதல்ல சொல்றாங்க. கல்வி இன்னைக்கு இங்க அழகா படிச்சுட்டு இருக்கீங்க. குழந்தைகள் 9, 10, 11, 12 பள்ளிகள்லாம் மாணவர்களாக இருக்கீங்க. இப்ப இதுல கல்வியை பத்தி பேசுங்க. என்ன சொல்ல? நல்லா படிங்கன்னு சொல்லணும். அந்த தப்பு ஒரு காலம் நான் பண்ண மாட்டேன். உங்களை நல்லா படிங்க சொல்லுங்கன்னு நாங்க வரல. ஏன்னா 9, 10, 11, 12 மாணவர்கள் காலையில 5 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நீங்க சந்திக்கக்கூடிய அத்தனை நபர்களும் உங்களை படி 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 படிப்புன்னு சொல்லி அது காலில் இந்த வார்த்தை தான் ஒழிக்கே தவிர நீங்க படிச்ச பாடம் கூட உங்க காலில் இப்ப ஒழிக்கிற மாதிரி தெரியல. ஆசிரியர் கொடுங்க, நம்மளோட பெற்றோரை கொடுங்க. இந்த ஒரு அக்கா அழகா பெட்டியை கவர்த்தி போட்டு நெல்லிக்காய் சவுமுட்டா வைக்கும். அந்த அக்காட்ட போய் 10 காலத்துக்கு சவுமுட்டாக போனா எத்தனைமா படிக்க? 10ஆம் படிக்கா. நல்லா படிமா. அந்த அக்கா காலையில 5 மணிக்கு அன்னைக்கு அம்மா பால் வாங்க எந்திரிக்க டயர்டா இருக்க முடிச்சுடுங்க. கொஞ்சம் நீங்க போய் பால் வாங்க போனீங்கன்னா அந்த பால்கார என்ன கேட்க? எத்தனைமா படிக்க? 12 படிக்கணுமா. நல்லா படிப்பா. இப்படியே படிப்பேன். காலையில 5 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும், நைட்டு 11 மணி வரைக்கும் படி 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 கேட்டு படிச்சது எதுவுமே காலையில நிக்கல. இந்த படிப்படின்னு சொல்ற வார்த்தை அதுக்கு ரொம்ப அலர்ஜியா இருக்கு. அதனால உங்களை நல்லா படிங்க. ஜெனீவாவுக்கு மாநாடுல கல்வியை பூர்த்தம் சொல்லியிருக்காங்க. இதோட நல்லா படிங்கன்னு சொல்ல நாங்க வரல. ஆனா கல்வியை பத்திய எனது பார்வையை உங்ககிட்ட சமர்ப்பிக்க விரும்புறேன். இதுதான் கல்வி. என்னோட பார்வையில கல்வி எப்படி இருக்கணும் அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். அதாவதுங்க இருக்கிறத 2ஆ பிரிச்சுக்கலாம். நல்லா படிக்கிற பிள்ளைகள் இது நீங்க படிப்பை ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க, தப்பே கிடையாது. நீங்க 100க்கு 100 வாங்க படிக்கணும்னு உங்க ஆசிரியர் சொன்னாங்கன்னா அது உங்க திறமையை அவங்க குறைச்சு வைப்பிடுறாங்க. 100க்கு 120, 130, 150 மார்க்கு நீங்க படிக்கணும். அப்படி படிச்சு வந்தாங்க பாத்தீங்களா, முத்துமாலை சர்ப்பு தான் பாத்தீங்களா. அதாவது இந்த பள்ளியில படிச்சதுனா பெருமையா நினைக்கிறேன் சொல்லுங்க. பல மாணவர்களுக்கு மத்தியில அந்த மாணவர் இந்த பள்ளியில படிச்சாருங்கிறது இந்த பள்ளி பெருமைப்படுது பாருங்க. அப்படி படிக்கணும். இதுக்கு இன்னொரு நல்ல உதாரணம் சொல்லலாம். நம்ம கணித மேத ராமானுஜத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அவர் என்ன தெரியுமா, கணிதம் நல்லா வரும், ஆனா பாவி மனுஷனுக்கு இங்கிலீஷ் வரவே தெரியாது. 1904 கும்பகோணம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல அவர் போய் கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர், ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர். ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஸ்காலர்ஷிப்போட போய் சேர்ந்தாரு. அந்த ஆண்டு பரிச்சை எழுதுறாரு. முதல் செமஸ்டர் 6 பேப்பர், 2ஆம் செமஸ்டர் 6 பேப்பர், 12 பேப்பர்ல 10 பேப்பர் மேக்ஸ். அவர் எடுத்த மேஜர் வந்து மேக்ஸ், 100க்கு 100. ஆனா 2 இங்கிலீஷ் பேப்பர் அவுட். இதனால என்ன ஆயிருதுன்னா ஸ்காலர்ஷிப் கட் ஆயிருது. அவரால் தொடர்ந்து படிக்க முடியல, படிப்பை டிஸ்கன்டினியூ பண்ணிருந்தாரு. அடுத்த வருஷம் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில போய் சேர்ந்தாரு. அங்கேயும் இதே கதை, இங்கிலீஷ் பேப்பர் அவுட், முடிஞ்சு போச்சு. படிப்பை நிப்பாட்டிச்சு, அவரால் தொடர முடியல. அவங்க அப்பா அம்மா செலவழிச்சு படிக்க வைக்க முடியல, படிப்பு நின்று போச்சு. அவர் பலசங்கடையில போய் புளி உருட்டிக்கிட்டு இருக்காரு. அங்க உள்ளதுல வந்து பேப்பர் சும்மா இருக்கிற பேப்பர் பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஆங்கிலேய ஒரு கணித பேராசிரியர் ஒருத்தர் ஒரு புதுரை எழுதி பத்திரிகையில போட்டு விடுறாரு. இதை யாராவது தீர்ப்பீங்கன்னா அவங்க நான் சன்மானம் தாரன்னு சொல்லி பேப்பர்ல போட்டு விடுறாரு. அதை பார்க்காது இவரு 10 நிமிஷத்துல அதை சால்வ் பண்ணி ஒரு கார்டை எழுதி அதை போட்டு அதை சொன்ன அட்ரஸ் போட்டு விட்டுறாரு. அந்த ஆங்கில கணித பேராசிரியர் என்ன முடிவு எடுக்கிறா, அவர் 11 லெட்டர் போட்டிருக்காரு. ஐயா, நீங்க எந்த கல்லூரியில பேராசிரியரை வேலை பார்த்தீங்க, அதை சொல்லுங்க, நான் உங்களுக்கு நேரில் வந்து பார்க்கணுங்க. இவன் 10 லெட்டர் போடலாம், நான் பலசக்கடையில புளி ஊட்டிட்டு இருக்கேங்க, என்னெல்லாம் படிக்கல. அவரை மறுபடியும் வந்து பார்க்காரு, அவரோட தொடர்புல இருக்காரு. இவரோட அறிவை பார்த்து அவர் வந்து லண்டனுக்கு அனுப்புறாரு. லண்டன்ல போய் படிக்கும் போது அங்கேயும் பாருங்க, கொடுமையை பாருங்க. 6 செமஸ்டர் 6 36 பேப்பர், 36 பேப்பர்ல எல்லாமே மேக்ஸ் அவ்வளவு அவுட் ஸ்டாண்டிங். அங்கேயும் 2 லாங்குவேஜ் பேப்பர் இருக்கு, லாங்குவேஜ் பேப்பர் அவுட். அப்போ அந்த யூனிவர்சிட்டி முடிவெடுக்கு, லண்டன் உள்ள ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி முடிவெடுக்கு, இவன் அது செனட் கூடுது. கூடி அவங்க அதுல ஒரு பேராசிரியர் தீர்மானம் வைக்காரு, இதுல நம்மகிட்ட ராமானுஜன் ஒரு பையன் படிக்கான், அவனுக்கு வந்து அரியர் இருக்கு, ஆனா அவனுக்கு டிகிரி கொடுக்கலன்னா நம்மளோட பல்கலைக்கழகத்துக்கு பெரிய அவமானம், அவனுக்கு டிகிரி கொடுக்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்காங்க. ஒரு குரூப் சொல்லுது, ஐயா அதுக்கு ஃபெயிலான பையனுக்கு எப்படி டிகிரி கொடுக்க முடியும், அதான் வாய்ப்பே இல்லை, அவனை பாமாவது சொல்லுங்க, அது கூட பார்த்துக்கலாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் அவனோட பேர் கமிட்டி பார்த்துட்டு இவனுக்கு வேற ஒரு முடிவு செய்யலாம் முடிவு எடுக்காங்க. அந்த லாங்குவேஜ் பேப்பர் கொடுத்தீங்களா, அந்த 4 பேப்பரையும் உருவிட்டு அவனுக்கு அதுக்கப்புறம் உள்ள எம்எஸ்சி மேக்ஸ் பேப்பர் 4 தூக்கி அவன் கொடுக்காங்க. அவன் அதுலயும் 100 அடிச்ச டிகிரி வாங்கினாரு. இந்த பையனுக்கு டிகிரி கொடுக்கலன்னா யூனிவர்சிட்டிக்கு அசிங்கம் நினைச்சாங்க பார்த்தீங்களா, அப்படி படிக்கணும். இது படிப்போட ஒரு வகை, இது விட்டுருங்க. சரி, இது வந்து 100% இருக்கிற 100 பேர்ல 5% சாத்தியம். மிச்சவங்களுக்கு உங்களுக்கு தான் தங்க அந்த உலகம் திறந்துருக்கு. இது வெறும் 5% தான். மிச்சம் 95% இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு தான் இந்த உலகம் திறந்துருக்கு. நம்ம படிக்க முடியலையே, நம்மளால சாதிக்க முடியாதா, நம்மளால இந்த உலகத்தை எதிர்கொள்ள முடியுமா, பயப்படவே செய்யாதீங்க, உங்களுக்கு தான் இந்த உலகம் திறந்திருக்கு. நல்ல நம்ம தமிழ்நாட்டை எடுத்து பாருங்க, நல்ல பேர் வாங்கின முதலமைச்சர் காமராஜர் படிக்கவே இல்லை, கருணாநிதி படிக்கிறத கம்மியா படிச்சிருக்காரு, கருணாநிதி கம்மியான படிப்பு, ஜெயலலிதா டிகிரியே கிடையாது, ஆனா அத்தனை பேரும் பேர் வாங்கினவங்க, தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனவங்க. அதனால நீங்க வந்து படிப்புல வரலைன்னா கவலைப்பட கூடாது. ஆனா ஆண்டவன் ஒவ்வொருத்தரையும் படைக்கும் போது ஒவ்வொரு திறமைகளோட தான் படைச்சிருக்கான். அந்த திறமைகள் என்ன கண்டுபிடிச்சு அதுல நீங்க மேல வர பார்க்கணும், அதுல நீங்க சோடா பேரக்கூடாது. அதாவது அதையும் இந்த இடத்துல விட்டுன்னா ஆசிரியர்கள் உங்களோட இடத்துக்கு ஒரு பொறுப்பு நீங்க வந்து கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும். அந்த குழந்தைங்களோட திறமை என்ன இருக்கு அதை கொஞ்சம் பட்டத்திட்டோம்னா அந்த குழந்தைங்க அந்த இடத்துல ரொம்ப உயரம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னா, நரேந்திரன் ஒரு பையன் கல்கத்தால பிறந்தவன். அவன் அப்பா பேர் விஸ்வநாத தத்தர், அம்மா பேர் புவனேஸ்வரி மாதா. அந்த பையன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு சேர்ந்தான், அருமையான பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல கிளாஸ் இருக்கு. அன்னைக்கு டீச்சர் வந்து கொஞ்சம் டயர்டா இருக்காங்க போகிறது, கிளாஸ் எடுக்க மூடு இல்ல. ஒவ்வொரு பையன்டையும் என்னவா ஆசைப்படுறப்பா சொல்லு அப்படின்ட்டு அவர் கிளாஸ் சீட்ல வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஒவ்வொரு பையன் ஒருத்தர் டாக்டர் ஆகணுங்க, ஒருத்தர் இன்ஜினியர் ஆகணுங்க, ஒருத்தர் சிஏ ஆடிட்டர் ஆகணுங்க, அப்படியே வருது. அந்த நரேந்திரன் பையன் டேக் வருது. அந்த நரேந்திரன் பையன் சொல்லுதான், நான் குதிரை வண்டி அடிக்கிறவனா ஆகணுங்க. இவருக்கு அவன் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன், பள்ளியும் ஒரு பெரிய பள்ளிக்கூடம். அந்த பையன் சொல்ல நான் குதிரை வண்டி அடிக்கணும் ஆகணுங்க. அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுடா, உன் 10 குழந்தை பையன்லாம் என்னென்ன சொல்லலாம் பாரு. அந்த மாதிரி நீ ஒரு நல்ல வேற டாக்டர் அவங்க சொல்லி நான் ஆசிரியர் சொல்றாரு. அப்பவும் அவன் சொல்லுதான் நான் குதிரை வண்டி அடிக்கிறவன் தான் ஆகணுங்க.
இப்ப அவரு வாத்தியார் சத்தம் போட்டு வெளியே போய் முழங்கால் போடுறான் அப்படிங்கிறது வெளியே முழங்கால் போட்டுருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்காரு. அப்பவும் அந்த பையன் தான் குதிரை வண்டி, ஏன்னா அவனுக்கு குதிரை வண்டி அடிச்சு விடுறத பார்த்து அவனுக்கு இஷ்டம். அது அந்த அவனை அந்த குதிரை வண்டி அடிக்கிறத பார்த்தா அவன் ஒரு ஹீரோவாவே தெரியுறான். அதை சொல்லுறாங்க குதிரை வண்டி அடிக்கிறவன் அவன் தான். இது முடிஞ்சிருச்சு. அந்த கிளாஸ்ல நடந்ததுதான் அவன் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. அன்னைக்கு அப்படியே வீட்டுக்கு வரான். வீட்டுல வந்து அவங்க அம்மா இருக்காங்க, புவனேஸ்வரி மாதா. இவன் வரும்போதே இவன் மூஞ்ச பார்த்துட்டாங்க, ஏதோ வாட்டமா தெரியுது. அந்த பையன்கிட்ட கேட்காங்க, இன்னைக்கு கிளாஸ்ல என்னமா நடந்துச்சுங்க? கிளாஸ் நடந்ததான் சொல்லுதான். நம்ம இப்படி கேட்டாங்க, நான் இப்படி சொன்னேன். எல்லா பசங்களும் சிரிக்காங்க. அந்த ஆசிரியர் நான் அடிச்சாரு, முழங்கப்பட விட்டாரு, தப்பா அம்மா அப்படின்னா. அந்த அம்மா செஞ்ச ஒரு செயல் தான் பிற்காலத்துல அந்த நரேந்திரன் ஒரு பையன் சுவாமி விவேகானந்தரா மாறினாரு. நீ என்னப்பா குதிரை வண்டி அடிக்கலாம் ஆசைப்படுறது அவ்வளவுதானப்பா? ஆமா, சரி. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஐடியல் பர்சனாலிட்டி வேணும். என்ன பொறுத்த சினிமாவில் நடிக்க போகணும், நீங்க போறீங்க வச்சுக்கிடுங்க. அப்ப அது நமக்கு ஒரு யார மாதிரி வரணும், ஒரு கோல் வேணும் இல்லையா? சிவாஜி கணேசன் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி ஒரு கோல் வைக்கலாம். அரசியல் வரணும்னா கக்கன் மாதிரி, காமராஜர் மாதிரி ஒரு கோல். அந்த மாதிரி நான் ஒருத்தரை காட்டுறேன், நீ இவரை மாதிரி குதிரை வண்டி அடிக்கணும் பாரு அப்படின்ட்டு. அதுல கீதா உபதேசர் படம் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த படத்தை காட்டுறாப்புல அதுல கிருஷ்ணர் வந்து அப்படி கீழே ஒரு ராஜா முண்டி விட்டுருக்கான். ஒரு 4-5 குதிரை சேரட்டு பக்கத்துல இருக்கு. இதை காட்டுறாப்புல. இவன் கேட்கான், இது என்ன மாதிரி? இவன் தான் குதிரை வண்டி அடிக்கிறவன். இவனை மாதிரி நீ ஆகுது. இவன் ஒரே நேரத்துல 7 குதிரை கட்டுப்படுத்தக்கூடிய திறமை உள்ளவன். நான் பாரு, ஒரு மன்னர் அவனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஆற்றல் படைத்தவன். இது அவர் மனசுல பதிஞ்சது. பிற்காலத்துல இந்தியாவோட வரலாற்றை, இந்து மக்களோட பெருமையை உலகம் ஃபுல்லா சொன்ன சுவாமி விவேகானந்தரா ஆக்குனது அவன் அம்மா அவர் பட்டம். இது போல இந்த குழந்தைகளோட திறமைகளை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு, அவங்க ஸ்போர்ட்ஸா, அவங்க பேச்சா, அவங்க எழுத்துல அவன இருக்கா, அதை கொஞ்சம் நீங்க பட்டத்துடி சிமுலேட் பண்ணீங்கன்னா அந்த குழந்தைகள் மேல வரைக்கும் வருவாங்க. இப்ப நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், படிக்க வேண்டாம் நான் சொல்லல. வாழ்க்கையில படிப்பே வாழ்க்கையாகாது, ஆனா படிப்பு இல்லைனாலும் வாழ்க்கை இல்லை. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை 10 விஷயம் சொல்றாரு. அதுல கல்வியை கொண்டு போய் 4வது இடத்துல தான் போட்டாரு. முதல்ல ஆரோக்கியம், ஒழுக்கம் சொல்லி 4வது கல்வி சொல்றாரு. அதனால கல்வி வேணும், ஆனா அது இல்லாமலும் நம்ம வாழ முடியுங்கிற நீங்க உணரணும். இதனால இது எப்படி பார்க்கணும்னா, உங்ககிட்ட இருக்க திறமைங்க ஒரு வைரம்னு வச்சுக்கிடுங்க. அந்த வைரத்தை வெறுமையா பூட்டி வச்சுக்கணும்னா அது ஆட்சி பொருளா தான் இருக்குமே தவிர அது பெரிய ஒரு பலனை கொடுக்காது. அதை ஒரு தங்கத்துல பதிச்சோம்னா அது ஆபரணமாயிரும். 4 இடத்துக்கு போட்டு போனா பெருமையா இருக்கும். அதனால உங்களோட திறமைய கொஞ்சோண்டு கல்வியில பதிச்சுன்னு வச்சுக்கிடுங்க. நீங்க உலகத்துக்கு ஒரு எட்டாத அழியாத பொருளுக்கு சொந்தக்காரர்களாகலாம். இது கல்வியை பத்தி என்னோட பார்வை. ஆனா இதை விட ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அந்த ஜெனீவால சொல்லப்பட்ட 2வது தீர்மானம் கேட்டீங்கன்னா, குழந்தைகளுடைய பாதுகாப்பு, குழந்தைகளோட தன்னம்பிக்கையோட அவரை வளர்க்கறதுங்கிறது அது 2வது தீர்மானம். இது ரொம்ப முக்கியங்க. இன்னைய காலகட்டத்துல அதாவது நல்லா படிச்சிருந்தாங்க, நல்லா வளர்ந்துருந்தாங்க, ஆனா தன்னம்பிக்கை இல்லாம அந்த குழந்தைங்க படுத்த பாடு இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப சங்கடப்படக்கூடிய விஷயமா இருக்கு. 8வது 10வது படிக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து தற்கொலைக்கு போகுதுங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏன் தற்கொலை தேர்ந்தெடுக்கணும்? அப்போ வளர்ப்புல எங்கேயோ தப்பு இருக்கு. தன்னம்பிக்கையோட வளரணும், தைரியத்தோட வளரணும், எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல வளரணும். இப்ப நீங்க சிந்திக்கலாம், எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சிலபஸா இருக்கு. எங்க பள்ளியில சிலபஸ் சொல்லல, முடிச்சுட்டு 12வது முடிச்சுட்டு ஒரு காலேஜுக்கு போறீங்க. அந்த காலேஜ்ல உங்க சீட்டு கொடுக்கவங்க மார்க் எல்லாம் பார்க்க போறாங்களே தவிர உன்கிட்ட எவ்வளவு தன்னம்பிக்கை இருக்கு, எவ்வளவு தைரியம் இருக்குன்னு கேட்க போறது இல்லை. அப்ப அவங்களும் கேட்கல. கல்லூரியில படிச்சு முடிச்சிட்டீங்க, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க. அந்த வேலைக்கு போற இடத்துலயும் அந்த ஹெச்ஆர் வந்து உன் மார்க் என்ன, உன்னோட ஆக்டிவிட்டிஸ் என்ன பார்க்கலாம், உன்னோட தன்னம்பிக்கை எவ்வளவு, தைரியம் எவ்வளவு கேட்கல. அப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போற இடத்துலையும் கேட்கல, பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கல, கல்லூரியில எதிர்பார்க்கல, வேலைக்கு போற இடத்துலையும் கேட்கல. ஆனா அப்படி பயப்பட ஒரு தேவையே இல்லாத ஒரு சிலபஸை சம்பந்தம் இல்லாம நுழைக்கீங்கன்னு நினைக்கலாம். இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஏங்க 10வது ஃபெயில் ஆகிடும் நினைச்சு குழந்தை சூசைட் பண்ணுது. ஏன் பண்ணணும்? 10வது உலகம் முடிஞ்சு போதா? இல்ல 10வது ஃபெயில் ஆன பிள்ளைங்க அதுக்கப்புறம் வாழவே இல்லையா? 10வது படிக்காதவங்களே முதலமைச்சர் இருக்காங்க. நம்ம படிச்சு ஃபெயில் ஆன அதுக்கப்புறம் அடுத்த வேலை வேலைக்கு போறோம். 12ல மார்க் வரதுக்கு மட்டும் சூசைட் பண்ணாங்க. இது பெரிய தப்பு. தன்னம்பிக்கையோட வளரணும், தைரியத்தோட வளரணும். நீங்க இதை மீறி எங்கேயாவது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையில பயமா ஒரு பாவனை வருத மாதிரி தெரிஞ்சதுன்னா, ஒரு ரொம்ப நேரம் போய்கிட்டு இருந்துச்சு, சாட்டா முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு மந்திர சொல்ல மட்டும் சொல்லிட்டு கிளம்ப விரும்புறேன். இது எங்கெல்லாம் நீங்க தன்னம்பிக்கை இழக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த 4 வரி பாட்டை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க.
தானா இழந்த தன்னம்பிக்கை உள்ள தீரிட்டு வரும். அருணகிரிநாதர் வந்து திருமுருகாற்றுப்படையில 38வது பாட்டு ஒரு அருமையான பாட்டு வச்சிருப்பாரு. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்றன் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலமும் சடங்கையும் தண்டையும் சண்முகத்தோடு கடமும் என் முன் வந்து தோன்றினேன். நாள் நல்ல நாள் கெட்ட நாள் ராரால எவன்டாம் இதை என்ன செய்யும் ராஸ்கர், என்ன ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் வேற என்ன ஏதாவது பார்க்க முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், செய்வினை ஒண்ணு கிடையாது, கிடையாதுங்க. செய்வினை ஒண்ணு கிடையாது. இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும், இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். இங்க உங்களோட அன்பை பெற்ற இந்த பிச்சைமணி அழிஞ்சு போனோம்னு ஒரு ஊரே சேர்ந்து 1000 ஆடு வெட்டி 100 கோழியை வெட்டி ஒரு பண்ணி வெட்டி நான் அழிஞ்சு போனோம்னு செய்யறாங்கன்னு வச்சுடுங்க. அந்த வினைதான் என் செய்யும். என்னென்ன செய்ய முடியும்? கோலன் செய்யும். சனி ராகு கேது இது போன்ற கோள்கள் வந்து என்ன தாக்க முடியுமா? அதோட மோசமான ஒரு கோள் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், இவனை நம்பாத, இவனை ஃப்ராடு, போட்டொண்டி பொட்ட முடிக்குமா, இந்த கோல் இருக்கு பார்த்தீங்களா, இப்படி சொல்ல இந்த கோலன் செய்யும், கொடுங்கூற்றன் செய்யும். இது விளங்க மாட்டான், துளங்க மாட்டான், நாசமா போய்வாங்க. கொடுங்கூற்றன் செய்யும், குமரேசரில் தாளும் சிலமும் சடங்கையும் தண்டையும் சண்முகத்தோடு கடமும் என் முன் வந்து தோன்றினார். சரி, இது ஒரு கிறிஸ்துவர் சொல்லணுமா? இதே சொல்லுங்க. நாளென் செய்யும் வினைதான் செய்யும் கோலன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும், இயேசுவின் சிலுவையும் ரத்தமும் பைபிளும் என் முன் வந்து நிற்கிறாங்க. இஸ்லாமியர்கள் நபிகள் நாயகம் குர்ஆனை முன்வந்து நிக்க சொல்லி பாருங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த பிரச்சனை அது உங்க தலைமையில இருந்து இந்த பூமிக்கு அமுத்துற மாதிரி தெரியும். இதை நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா இந்த உலகம் வந்து உங்க இடதுகை உள்ளங்கையில சுழந்துட்டு இருக்க மாதிரியும் சுழந்துட்டு இருக்க உலகத்தை நீங்க வலதுகையை வச்சு அமைக்கி பிடிக்க முடியுற தைரியம் உங்களுக்குள்ள வரும். இந்த தைரியத்தோட வளரணும். நீங்க படிப்புல மார்க் கம்மியாகுதா பயப்படாதீங்க. நீங்க நினைச்ச காலேஜ் கிடைக்கலையா பயப்படாதீங்க. நீங்க நினைச்ச வாழ்க்கை அமைதியா கிடைக்காதீங்க. எல்லாருக்கும் 18 வயசுல நீங்க நினைச்ச வாழ்க்கை அமையறது இல்ல. சிலருக்கு 20 வயசுல அமைக்கல, 25 வயசு, சிலவங்க 60 வயசுக்கு மேல ஹீரோவானவங்க இருக்காங்க. 60 வயசுக்கு மேல இந்த உலகத்துல பெரும் பெரும் சாதனைகள் சாதிச்சவங்க இருக்காங்க. அதனால முதல் தோல்வி அடைஞ்ச உடனே நீங்க வந்து ஐயோ நம்ம தோத்துட்டோமே இனி நம்மளால வாழ முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு ஒரு காலமும் வராதீங்க. உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க, வெற்றியில நம்ம வாழ்க்கை அமையல, தோல்வியில தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. எப்பமாவது வெற்றி வந்து போகும். அதனால தோல்விகளை தாங்கிக்கிட பழகுங்க. இதையும் மீறி எங்கனையாவது இன்னும் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு டிப்ரெஷன் வருதுன்னா பாரதியாரோட அச்சமில்லை அச்சமில்லை பாட்டு சொல்லி பாருங்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, இச்சகத்தில் உள்ளவரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. ஏங்க இந்த ஒத்த வரி பிரபாரணிய கேள்வி. உங்க ஜெனரேஷன்ல பிரபாகரன் பெருமைக்குள்ளதான் கொஞ்சம் மங்கி இருக்கும். எங்க ஜெனரேஷன்ல பிரபாகரன் அப்படி ரத்தம் துடிக்கும். அவருக்காக நாங்க போராட்டத்துல நிறைய போராட்டம் செய்யறோம். அவர் இந்த ஒத்த வரியை தாங்க மனசு வச்சாரு. உலகத்தோட அத்தனை பேர் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 18 நாடுகள் இலங்கைக்கு ஆயுதம் கொடுத்துச்சு. ஒத்த வரிதான் என்ன போராடினா. இச்சகத்தில் உள்ளவரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது கடைசி வரைக்கும் பயப்படவே இல்லை. சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாரு, நான் மரணத்தை விட ஒருபோதும் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் நான் உயிரோடு இருக்கும் வரை மரணம் என்னை தீண்டவே போவதில்லை. மரணம் தீண்டிய போது நான் உயிரோடு இருக்க போவதில்லை. நான் உயிரோடு இருக்கும் வரை நடைபெறாத ஒரு நிகழ்வை கண்டு நான் ஏன் உயிரோடு போய் பயப்பட வேண்டும் பாரு. அத மாதிரி 19 நாடுகள் ஆயுதம் இருக்க ஒரு பெரும் படை நம்ம இருக்க ஒரு நாட்டை எதிர்த்து போராடுறவன் நினைக்கல. அவன் பாரதி சொன்ன இந்த ஒத்த சொல்ல அவன் மனத்துல வச்சிருந்தான். இச்சகத்தில் உள்ளவர்கள் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை, துச்சம் என்று எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை. இது ரொம்ப மோசமான வார்த்தை, ரொம்ப வேல்யூவான வார்த்தை. நம்ம சொந்தக்காரன் சொல்லுவான், இவ்வளவு ஒரு காலத்துக்கு பெறாது. சில நேரம் சம்டைம் நம்ம படித்த சேட்டத்தாங்க நம்ம ஆசிரியர்கள் வாங்க, நீ ஒரு காலம் விளங்க மாட்டேன். இது நம்ம சில மாணவர்கள் கடுமையா பாதிக்கும். இப்படி வார்த்தைகள் பாதிக்கப்படாது பாதிக்கப்படாதீங்க. உங்களுக்கும் வாழ்க்கை இருக்கு. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை.
இல்லையே. இச்சை கொண்ட பொருளை எல்லாம் இழந்து நின்ற போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லை. கடைசி சொல்லுவாங்க பாருங்க, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லைமா. அதனால ஒரு காலமும் பயப்படாதீங்க. வாழ்க்கையில தன்னம்பிக்கையோட வளருங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் தளர விடாதீங்க. இந்த வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த வாய்ப்பு, அடுத்த வாய்ப்பு இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இந்த உலகம் உங்களுக்காண்டி தான் இருக்கு. அதனால தன்னம்பிக்கையோட வளருங்க. இந்த அருமையான நாள்ல இந்த ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த பள்ளி நிர்வாகத்துக்கும் இந்த இவ்வளவு நேரம் எனது பேச்ச புரிவோடு கேட்டுக்கொண்ட மாணவர்களுக்கும் தலையாத கல்வி, பிழையாத வயது, தபது வாரா நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, தழு பிடி இல்லா உடல், சலியாத மனம், அன்பகலா மனைவி, தவறாத சந்தானம், தாளாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாரா கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஓ துன்பமில்லா வாழ்வு, துய்யரின் பாதத்தில் அன்பு உறவு தொண்டரோடு கூட்டு, அலையாளி அறிவியல் வாய்ந்தங்கே ஆதி கடவுள் வாழ்வை அமுதீதரை உருவான அகலா துகபாணியே அருவாமி அபிராமிக்கிறார். அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து செல்வங்களும் பெற்று வளமோடு வாழ இந்த குழந்தைகள் நாளில் வாழ்த்துக்களை கூறி நன்றி விடைபெறுகிறேன். வாழ்த்துறை வழக்கத்திற்கு நன்றி.